ஆக்டிங் தான் ஆக்சிடென்ட். நான் எதிர்பார்க்காம நடந்த ஒரு சம்பவம். டைரக்ஷன் நடுவில் பண்ண முடியலனாலும் நடிச்சிட்டு இருந்தேன் வழியா. நடிக்கும் போதும் நமக்கு என்னன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய டைரக்டர்ஸோட டைரக்ஷன் நடிக்கும்போது அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஓகே. அதுல ஒரு டைரக்டரோட அப்ரோச், பிஹேவியர், அவங்க எப்படி ஒரு சீன் அப்ரோச் பண்றாங்க, எப்படி ஒரு சீன் அவங்க கன்சீவ் பண்றாங்க, இதெல்லாமே ஒரு நமக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி தான் இருந்துச்சு. கோவை சார்லாம் மேமும் தம்பி ரமேஷ் சார், முட்ராயன் சார்லாம் டப் பண்ணும்போது சாதாரண டப்பிங் பண்ணல. அது மோஷன் கேப்சர் கேமரான்னு ஒன்று இருக்கு, ஹெல்மெட் கேம் மாதிரி இருக்கும். அதை மாட்டிட்டு தான் டப் பண்ணுவாங்க. ஸோ அதை மாட்டிட்டு அது சிஸ்டம் வந்து டப்பிங் தேட்டருக்குள்ளேயே அந்த சிஸ்டம் அசம்பிள் பண்ணி அது உள்ளே வச்சு அது நாய்ஸ் கட் பண்ணி, ஸோ அவங்க டப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், கண்ணு, மூக்கு, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கேப்சர் ஆகிட்டே இருக்கும் சிஸ்டம்ல. டியூன் ரெடி ஆச்சுன்னா அவர் அமிச்சிருவேன் ஜிவிக்கு, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் நேஷனல் அவார்ட் வின்னிங் மியூசிக் டைரக்டர், அவருக்கு பர்ஃபெக்டாக தெரியும் இது வந்து நல்லா இருக்கு, இல்லை கரெக்ஷன் இருந்தால் அவரே மியூசிக் டைரக்டர் ஃபோன் பண்ணி பேசுவார். அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்லி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட மூவி லக்கி தி சூப்பர் ஸ்டார் ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. படத்தோட டைரக்டர் நீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து பெரிய எஃபர்ட், ஆக்சுவலி பெரிய டீம் ஒர்க். ஸோ 4 வருஷம் எஃபர்ட் நல்லா ரிசீவ் ஆனது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஆக்சுவலா டாக்ஸ் வந்து பேஸ் பண்ணி ஒரு கதை. இது வந்து நம்ம தமிழ் சினிமால அவ்வளோ காமனா பார்க்க மாட்டோம். ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நாய்கள் எல்லாமே வந்து அழகா பேசுது, ரொம்ப காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ஸ்டோரி லைன் எப்ப வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு உங்களுக்கு? கோவிட் டைம்ல வேலையெல்லாம் வீட்டில் உட்காந்துருப்போம். ஸோ அந்த டைம் நிறைய படங்கள் தான் பார்த்துட்டு இருப்போம், சினிமா பற்றி. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் டைரக்ஷன் ரொம்ப லாங் கேப் நடிச்சிட்டு தான் இருந்தேன். திருப்பி டைரக்ஷன் பண்ணலான்னு பண்ணும்போது சரி ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக புது கான்செப்ட் எடுப்போம். ஏன்னா இப்போ இருக்க யங் டைரக்டர்ஸ்லாம் புதுசாக கண்டென்ட்டோடு வராங்க. ஸோ கொஞ்சம் நம்மளும் புதுசாக ஒரு கான்செப்டில் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த தாட் தான் லக்கி சூப்பர் ஸ்டார். ஸோ அப்போ நாயை வச்சு பேசலாம்னா, நான் டாக்கிங் டாக்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அது யாருமே ட்ரை பண்ணல தமிழ் சினிமாவில். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். மலையாளத்தில் மட்டும் வாலாட்டின்னு ஒரு படம், அதுவும் பேரலாக இது பண்ணாங்க. அது எனக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அங்கேயான செலிபிரிட்டி வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணல யாரும். ஓகே. ஸோ இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணும்போது செலிபிரிட்டி வாய்ஸ் தான். கதை டிசைட் பண்ணோன்னே இது செலிபிரிட்டி வேணும். அப்போ கோவை சார்லாம் மேம், தம்பி ராமையா சார், முட்ராயன் சார், இவங்கெல்லாம் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸ்கிரிப்ட் முடிச்சாச்சு, கோவிடும் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த டைமில் கவிதாலயிலேருந்து கவிதாலயாவுக்கு எனக்கும் ஏற்கனவே அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், கேபி சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ புஷ்பா மேடம் எனக்கு ஃபோன் பண்ணி நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள், ஓடிடி சொல்லுவோம் அப்படின்னாங்க. ஸோ 2 கதை இருந்தது, 2க்கு 1 ஆக்ஷன் 1. ஸோ 2 கதையும் சொன்னேன். அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஜூம்லேயே அந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு காசு சொன்னேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா இது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கணக்கு படமாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு டைம் எடுத்துக்கிறேன். ஒரு 6 months எடுத்து அப்ரூவ் பண்ணுறது. 6 months எடுத்துக்கிட்டாங்க. நான் கதை சொல்லிட்டு நான் திருப்பி நடிக்க போயிட்டேன். ஸோ அப்போ அந்த ஃபேமிலி மேன் ஒரு சீரியஸ் ரொம்ப ஹிட் ஆயிருந்தது ஹிந்தியில். ஸோ நான் பிஸியாக இருந்தாங்க. ஸோ 6 மாதம் கழிச்சு அவங்க அப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக காஸ்டிங் என்ன. ஸோ அப்போ காஸ்டிங் போகும்போதே முதல்ல ஜி பிரகாஷ் தான் மைண்டில் வச்சுருந்தோம். ஸோ இந்த கதை எழுதும் போதே அவர் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு. ஸோ அவர் போய் கதை சொன்ன உடனே பாதி கதை தான் கேட்டார். இன்ட்ரோலர் கேட்டவொன்னே ஓகே நான் பண்ணுறேன்ட்டு போயிட்டாரு. அப்போ நான் தான் சொன்னேன் செகண்ட் ஹாஃப் ஒரு 5 நிமிஷம் அது ஏன் திருப்தியாக கேளுங்க அப்படி சொல்லி அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் சொன்னேன். அவர் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ், இந்த 3 வாய்ஸ் ரொம்ப முக்கியமாக வேணும்னு சொல்லிட்டு கோவை சரளா மேம்கிட்டையும் தம்பி ராமையா சார்ட்டையும் முட்ராயன் சார்ட்டையும் போனேன். 3 பேர்ட்டையும் ஒரே விஷயம் தான் சொன்னேன். ஒரு பிளாக் மெயில் தான் அது. நீங்கள் 3 பேரும் ஓகே சொன்னால் தான் நான் இந்த படத்தையே பண்ணுவேன், இல்லைன்னா அந்த படத்தையே இந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிடுவேன். ஏன்னா உங்கள் வாய்ஸ் தான் இந்த படத்துக்கு முக்கியம் அப்படின்னா 3 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது லைன் கிங்லலாம் வந்து ஹாலிவுட்லலாம் பெரிய பெரிய ஸ்டார்லாம் வாய்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இது கொடுக்கணும் சரின்ட்டாங்க. அவங்க 3 பேர் ஓகேன்னு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் சார், என்னதான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைரக்ஷன்ல வந்துட்டு ஒரு ஆல்ரெடி 2 படம் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க, ஒரு கேப் விழுந்திருக்கு, நிறைய வந்துட்டு செட்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இருந்தாலும் இப்போ அகெயின் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அந்த டாஸ்க் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணீங்களா இல்ல கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா? இல்லை, இதுதான் பேஷன். ரைட்டிங் டைரக்ஷன் தான் பேஷன். இதுதான் சினிமாக்கே வந்தது. ஸோ வந்ததுலேருந்து இதுதான் நம்ம இது மெயினாக வச்சுருந்தோம். ஆக்டிங் தான் ஆக்சிடென்ட். நான் எதிர்பார்க்காம நடந்த ஒரு சம்பவம். டைரக்ஷன் நடுவில் பண்ண முடியலனாலும் நடிச்சிட்டு இருந்தேன் வழியா. நடிக்கும் போதும் நமக்கு என்னென்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய டைரக்டர்ஸோட டைரக்ஷன் நடிக்கும்போது அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான்.
ஓகே. அதுல ஒரு டைரக்டரோட அப்ரோச், பிஹேவியர், அவங்க எப்படி ஒரு சீன் அப்ரோச் பண்றாங்க, எப்படி ஒரு சீன் அவங்க கன்சீவ் பண்றாங்க, இதெல்லாமே ஒரு நமக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அதனால அது ஒன்றும் புதுசாக தெரியல. ரெண்டாவது இதுதான் பேஷன் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா கேமரா பின்னாடி போய் உட்காந்துட்டோம்னா அந்த எக்ஸைட்மெண்ட் வேற. அண்ட் லக்கி தி சூப்பர் ஸ்டார் படத்துல ஆஸ் அ டைரக்டரா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த சீன், கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு நீங்க எடுத்த சீன் எந்த சீன்? ஃபர்ஸ்ட் எடுத்த சீன்? நான் சாய்பாபா டிவோட்டி. ஓகே. ஸோ ஆனால் அந்த ஷார்ட் படத்தில் இல்லை. ஸோ ஒரு எம்எல்ஏவோட ஒய்ஃப் கேரக்டர் வந்து சாய்பாபா பூஜை பண்ற மாதிரி தான், இதுதான் முதல் ஷார்ட். ஓகே. சோ சென்டிமெண்டலா வந்து ஒரு சீன் நீங்க எடுத்தீங்கல ஸ்டார்டிங்ல, ஏன் அந்த சீன் வந்து படத்துல வரல? அதான் அது எடிட்ல வந்து அதோட கனெக்ட் பண்ணி ஒரு சீன் ஒன்று வரும். ஸோ அந்த சீன் இருந்தாதான் இந்த பூஜை பண்றதுக்கான இது வந்து ஒர்த்தா இருக்கும். ஸோ அந்த சீனை நாங்கள் தூக்க வேண்டிய நிலைமை ஆச்சு. ஏன்னா லென்த்து, அந்த ஒரு சின்ன லேக் இருக்கும். எடிட்ல எப்பவுமே மாறும். நம்ம ஒரு படத்தை கன்சீவ் பண்ணுவோம், அது 3 மணி நேரம் கூட நம்ம எடுப்போம். அது எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லைல்ல. ஸோ அதை டிசைட் பண்ணுறது தான் எடிட்டர். ஸோ அவருக்கு கரெக்டாக தெரியும், சார் இது வேணாம், இந்த போர்ஷன் இடிக்குது அப்படின்னாரு. ஸோ அதனால தூக்கிட்டு வந்துச்சு. ஓகே. அண்ட் சார் இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டா அண்ட் புதுசா இருந்தது. அந்த நாய்க்கு வந்துட்டு அந்த லிப்சிங் கரெக்டாக அந்த வேர்ட்ஸோட மேட்ச் ஆகும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி சார் அந்த டெக்னாலஜியாக ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி பண்ண 2 படத்துலையும் அனிமேஷன் பெருசாக இல்லை, சிஜிஐ ஒர்க்ஸ்லாம் நிறைய நான் பண்ணல. ஏன்னா எனக்கு பட்ஜெட்டும் இல்லை அந்த டைம்லலாம். அப்போலாம் நான் ஃபிலிமில் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ டிஜிட்டல் வந்தப்புறம் முதல் சிஜி. ஆக்சுவலி இந்த கதையை நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லும்போது யோசிச்சாங்க, பயந்தாங்க. இது எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க ஸ்க்ரீனில், இது சாதாரண விஷயம் கிடையாது, இதுக்கான பட்ஜெட் வேறு இதெல்லாம். ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த ஓடிடி அப்ரூவ் பண்ணப்புறம் நாங்கள் ஒரு பட்ஜெட் டெரிவ் பண்ணோம், இது பண்ணால் போதும். அப்போ ஃபேண்டம் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டீம், அயர்லாண்டில் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசினோடனே இதுதான் எனக்கு வேணும், நாயெல்லாம் பேசணும்னு. சரி ஓகே நம்ம பண்ணலாம். நான் என்ன பண்ணேன்னா, ரியல் டாக்ஸ் 3 டாக்ஸ் வந்து நான் ட்ரெயின் பண்ணேன். ஒரு ட்ரெயினர் சந்து மோகன் இருக்காரு, அந்த டாக்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணோம். கோவை சார்லன்னா இப்படி தான் இருக்கணும், மொட்டராஜேந்திரனா இப்படி தான் இருக்கணும், தம்பிராமையானா இப்படி தான் இருக்கணும்னு. 3த்தும் கோவை சார்லன்னா ஒரு லேபு, மொட்டராஜேந்திரனா ஒரு கன்னி நாய், நாட்டு நாய். அது தம்பிராமையானா ஒரு சின்ன பீகிள், கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும், குண்டா. ஸோ இந்த 3 நாய் வந்து செலக்ட் பண்ணி ஒரு 6 மாதம் ட்ரெயின் பண்ணோம். ட்ரைனிங் என்னன்னா, அங்கே வந்து நிற்கணும், அந்த மாதிரி நடக்கிறது, நிற்கிறது, இந்த பொசிஷன் தான். அதே மாதிரி லுக்கு பார்க்கறது. இப்போ ட்ரெயினர் இருக்காரு வச்சுங்களேன், ட்ரெயினர் இங்கே நிற்பார் கேமரா பின்னாடி, நான் அங்கே பார்க்கணுன்னா ட்ரெயினர் அப்படியே நந்து போக நான் எப்படியோ அவரை பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இந்த ட்ரைனிங், பேசிக் ட்ரைனிங் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதை ஷூட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த கழுத்து வரைக்கும் வந்து அனிமேஷனில் கட் பண்ணி லிப்சிங்கோட அதை பேஸ் பண்ணோம். ஓகே. ஸோ அந்த லிப்சிங் பண்ணுறதுக்கு என்ன ஆச்சுன்னா, நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா மேக்கிங்லேயே இருக்கும். அதாவது இவங்க கோவை சார்லாம் மேமும் தம்பிராமே சார், முட்ராயன் சார்லாம் டப் பண்ணும்போது சாதாரண டப்பிங் பண்ணல, அது மோஷன் கேப்சர் கேமரான்னு ஒன்று இருக்குது, ஹெல்மெட் கேம் மாதிரி இருக்கும், அதை மாட்டிட்டு தான் டப் பண்ணுவாங்க. ஸோ அதை மாட்டிட்டு அது சிஸ்டம் வந்து டப்பிங் தேட்டர் உள்ளே அந்த சிஸ்டம் அசம்பிள் பண்ணி அது உள்ளே வச்சு அது நாய்ஸ் கட் பண்ணி, ஸோ அவங்க டப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், கண்ணு, மூக்கு, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கேப்சர் ஆகிட்டே இருக்கும் சிஸ்டம்ல. அந்த எக்ஸ்பிரஷனை வந்து நாய்க்கு வந்து ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணும். டாக்ஸை வந்துட்டு ட்ரெயின் பண்றதே ஒரு பெரிய டாஸ்கா இருந்திருக்கும். கரெக்டா நிக்கணும், கரெக்டா பார்க்கணும். அது ஒரு ட்ரெயினர் தான், 3 நாயும் அவர் ஒருத்தர் தான் சொன்னாதான் கேட்கும். ஓகே. ஸோ அதனால இப்போ அவர் ஒரு பக்கம் போனா 3 நாயும் அவரே தான் பார்க்கும். ஓகே. இப்போ நான் ஒரு நாய் இந்த பக்கம் பார்க்கணும், ஒரு நாய் அந்த பக்கம் பார்க்கணும்னா நான் வந்து அதுக்கு வந்து தனியாக கிரீன் மேட் பண்ணி எடுக்கணும், தனித்தனியாக எடுத்து அதை மேட்ச் பண்ணணும். ஓகே. ரெண்டாவது நாய் வந்து ஒரு 10 மணி வெயில் வந்துச்சுன்னா நிற்காது, ஓகே, நேரில் போய் உட்காந்துக்கும். ஏன்னா அது கால் சுடும், அது ஷேடோ போய் உட்காந்துரும். ஸோ அதனால நான் 7லேருந்து 10 வரைக்கும் தான் நாய் வச்சு ஷூட் பண்ணுவேன். 10 மணி மேலே தான் ஆக்டர்ஸ் வர சொல்லுவோம். ஸோ 7 to 10 ஷூட் பண்ணி முடிச்சு அந்த வெயில் மேலே அதுங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுன்னா அங்கே போய் ஷேடோவில் உட்காந்துக்கும். ஸோ அதுக்காக அவர் ஒரு ஏசி கார் கொண்டு வந்து வச்சிருப்பாரு ட்ரெயினர். ஓகே. அவருக்கு 3 நாய் ஏசியில் போட்டு படுக்க வச்சுட்டு, ஆமா, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு வெயில் கொஞ்சம் அடங்கினோடனே ஒரு 5 to 6 வரைக்கும் நடிக்கும். இப்ப நார்மலா வந்து எல்லாருக்குமே இந்த ஒரு கொஸ்டின் பாப் அவுட் ஆகும்ல, ஏன் நம்ம ஊரு டாக்ஸ், அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ், ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணாம காஸ்ட்லி பிரீட் டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? அந்த ட்ரைனிங் தான் ஒரு மெயின் ரீசனா? அது ஒண்ணு, மாங்கரல்ஸ் நம்ம ஊர் நாட்டு நாய்கள் வந்து இப்போ மொட்டராஜேந்திரன் நாட்டு நாய் தான், கன்னி, சிப்பிப்பாறை கண்ணின்னு சொல்லுவாங்க, அது நாய், அது நாட்டு நாய் தான்.
பட் பீகிள் வந்து நாயை சூஸ் பண்ணதே வந்து ஆக்டர்ஸ்க்கு அந்த மேட்ச் ஒரு ஆகிற மாதிரி கியூட்டா தான். இருக்கும் அந்த So, ஆக்டர்ஸ்க்கு மேட்ச் ஆகும். ஒரு வெள்ளை கலர்ல ஒரு லேப்னா அது கோவிசர்லாம். ஓகே அவங்க கலரா இருப்பாங்க, ஃபேரா இருப்பாங்க. ஒரு அதே மாதிரி தம்பி ரம்யா கொஞ்சம் குண்டா கியூட்டா இருப்பாரு. அதனால பீகிள் கரெக்டா இருந்துச்சு. அவங்க டப்பிங்ல வந்துட்டு இந்த டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன சார் சொன்னாங்க, உன் மனசுல நான் இப்படிதான் தெரியறேன் நான் மேன் அப்படின்னு கேட்டாங்களா? அவங்க கதை சொல்லும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அப்பவே கதை சொல்லிட்டீங்க. சொல்லும் போதே கோவிசர்ல மேம் கேட்ட கேள்வி, நான் நாயா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க தான் நாய் அப்படின்னு. ஆனா நீங்க தான் மெயின் படத்துல, உங்களை வச்சுதான் கதையே இருக்கு அப்படின்னு சொன்னா ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க கதை சொல்லும்போது தெரியும். ரெண்டாவது அவங்க டப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. நாயோட ஃபேஸ் மட்டும் தான் நாங்கள் காட்டுவோம். க்ளோஸ் அப்னா க்ளோஸ் அப், டயலாக்லாம் அந்த லிப்ஸிங்க்லாம் மேட்ச் பண்ணலாம் லேட்டராக தான். ஸோ அவங்களுக்கு இந்த லென்த்துக்கு நீங்கள் இதை பேசுங்க அப்படின்னு சொல்லிடணும். எக்ஸ்பிரஸிவாக பேசுங்க. ஏன்னா கேமரா இருக்குது ஃப்ரண்ட்ல, அது கொஞ்சம் வெயிட்டாக வேற இருக்கும். அது ஒரு 1 hour மேலே போட தலைவலிக்கும். 1 மணி நேரத்துக்கு கழட்டிடுவாங்க. கழட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் டப் பண்ணுவாங்க. அது ஒரு டாஸ்க் தான். ஓகே ஓகே. அவங்களுக்கு வெறும் நாய் தான் தெரியும் ஸ்கிரீன்ல. அது நாய் என்ன பண்ண போகுதுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஓகே. அந்த மூடுக்கு பேசிட்டு போயிடுவாங்க. யாரு நடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது உங்களுக்கு? ஆர்டிஸ்ட் எல்லாரையும் நடிக்க வைக்கிறது கஷ்டமா இருந்ததா இல்ல டாக்ஸ் நடிக்க வைக்கிறது கஷ்டமா இருந்ததா? ரொம்ப ஒம்புல மாட்டிருக்கு. அவ்வளவுதான், இனி நெக்ஸ்ட் படத்துக்கு ஆர்டிஸ்ட் வர மாட்டாங்க. கண்டிப்பா டாக்ஸ் கஷ்டம் தான். உண்மையா? ஏன்னா ஆர்டிஸ்ட் வந்து ஈஸியா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் தான் படத்துல நடிச்சது. ஜிவில இருந்து, அனசுரால இருந்து, தேவதர்ஷினி, சுப்பு சார் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு கதை சொன்னோடனே அவங்க புரிஞ்சாங்க, இமீடியட்டா வந்துடுவாங்க. இந்த 3 பேரையும் அந்த கேரக்டர் உள்ள கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயம். அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய போறது கிடையாது. ட்ரெயினர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் கேட்கும். நாங்க சொன்னா எதுவுமே கேட்காது. கிட்ட போய் கொஞ்சம் எல்லாம் பண்ணுவோம். பட் அவ்வளவுதான். இப்போ ட்ரெயினர் சொன்னாதான் அந்த பொசிஷன் நிற்கும். அதுவும் இந்த பீகிள் வந்து நிக்க சொன்னா உட்காந்துக்கும், உட்கார சொன்னா நிற்கும், அடம் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிறது வந்து கஷ்டமான வேலை. அவங்களுக்கு தெரியாது நம்மளை வச்சு ஏதோ ஷூட் பண்றாங்கன்னா அது ஒண்ணுமே தெரியாது. ட்ரெயினர் வந்து அந்த ஃபுட்டு சின்ன சின்ன பீஸ் வச்சிருப்பாரு. இது நின்னா இது கொடுப்பேன்னு சொல்லுவாரு. ஸோ அதனால அங்க நின்றுரும். அந்த பீஸ் சாப்பிட்டு பேசாம நின்றுட்டு இருக்கும். அந்த பீஸ் தீர்ந்து போச்சுன்னா நான் வந்து ஓடி போயிடும். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த குழந்தை, அந்த ஆட்டிசம் இருந்த அந்த குழந்தை வந்துட்டு அவங்களோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்களை எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? என் ஃப்ரெண்டு டைரக்டர் தரணி சார் இருக்காருல்ல, அவரு கில்லி தூள் நல்ல ஃப்ரெண்டு. அவர்கிட்ட அந்த கதையை பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ரியாலிட்டி ஷோல பாடிட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணு நல்லா இருக்கும், ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கு அது ஃபேஸ்லான்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அதை கான்டாக்ட் பிடிச்சி அந்த பொண்ணை வரவழைச்சோம். அவங்க கோயம்புத்தூர் வச்சுட்டு கேரளா பொண்ணு, அது தமிழ் கொஞ்சம் பேசும். வர வச்சு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப க்யூட்டான பொண்ணு அது. ஸோ அந்த பொண்ணு நான் இந்த மாதிரி சொன்னோம், இந்த மாதிரினா அவ கொஞ்சம் நல்லா பேசுவா, பேசிட்டே இருப்பா, நல்லா பாடுவா, வேற படப்படப்படன்னு பேசிட்டே இருப்பா. எனக்கு என்ன பையனா இந்த கதையில பேசவே கூடாது. அந்த பொண்ணு ரொம்ப ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் பேசும். லக்கி மாமா இப்படிதான் பேசும். அவ்வளவுதான். அது ஆட்டிசம் குழந்தைங்களோட ரியாக்ஷன்ஸ் அவ்வளவுதான் இருக்கும். வழியா நார்மல் ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச் வராது அவங்களுக்கு. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோட ஏடிஎஸ் கூப்பிட்டு, என் ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆட்டிசம் ஸ்கூல் வச்சிருக்காங்க ஆலூர்பேட்டில். ஸோ அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் டெய்லி காலையிலையும் சாயந்தரம் வரைக்கும் ஒரு 3 நாள் அவட்ட சொன்னேன், நீ ஒன்றும் பண்ணது, அங்கே போய் உட்காந்து அப்சர்வ் பண்ணு, அந்த குழந்தைங்கள்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு சாயந்தரம் வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு. அது மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். பார்த்துட்டு அது சாயந்தரம் என்கிட்ட வந்து அவங்களோட பிஹேவியரை நடிச்சு காட்டும். ஸோ இப்படி பண்ண அந்த 3 days தான் கொடுத்தேன் ட்ரைனிங், வேறு எதுவும் இல்லை. அந்த 3 நாளே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு வந்து பண்ணிவிடுங்க. நிறைய பேர் அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆன பிறகு கேட்டாங்க, உண்மையாகவே அதுக்கு ஆர்டிசம் இருக்கா, இல்லை உண்மையான அந்த மாதிரி குழந்தை யூஸ் பண்ணீங்களா? இல்லைங்க, அது நார்மல் சைல்டு தான், அந்த மாதிரி நடிச்சது அப்படின்னு. ஓகே. ஆக்சுவலா வந்து இது அந்த ஆர்டிஸ்டோட ஃபர்ஸ்ட் படமா, அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் படமா? ஏன்னா அவ்வளோ தத்ரூபமா நடிச்சிருப்பாங்க. படமா தான் ஃபர்ஸ்ட் பண்ணது. ஓகே. அது இதுக்கு முன்னாடி இது படம் கொஞ்சம் நம்ம இந்த சிஜி ஒர்க்ல இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த பொண்ணுக்கு. இதுக்கப்புறம் கமிட் பண்ண படம் நான் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஓகே. இப்போ அனசுராகம் அப்படிதான், வித்ல ரிலீஸ் ஆச்சு. ஓகே. அனசுராகம் ஆக்சுவலி என் படம் தான் ஃபர்ஸ்ட் படம். தமிழ்ல அவங்களுக்கு லான்ச் பண்ணி நான் தான். ஓகே. வித்ல கொஞ்சம் முன்னாடி வந்ததுனால இது செகண்ட் மூவியா மாறிடுச்சு. ஏன்னா எல்லாமே என்ன ஒரு சிஜிஐ ஒர்க் 2.5 years எடுத்ததுனால அந்த கேப்ல அது நல்ல படங்கள் நடிச்சாங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு டாக வந்து தொலைச்சிட்டு தேடுற ஒரு கதையில இந்த ஒரு கெமிஸ்ட்ரி, இந்த ஒரு பாண்ட் வந்து எப்படி எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்ல, கதை பண்ணும்போது அதுதான் சென்டர் பாயிண்டா இருந்துச்சு. ஒரு குட்டி நாய்க்கும் ஒரு ஆட்டிசம் குழந்தைக்குமான பாண்டிங் தான் படமா இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம் பேஸ்லைனே. என்னன்னா அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி டாக்ஸ் வந்து இது பேர் டாக்டர் டாக்ஸ் சொல்லுவாங்க. ஃபாரின்லாம் இந்த மாதிரி ட்ரைனிங்க்குன்னு டாக்ஸ் வச்சிருப்பாங்க, ஆட்டிசம் குழந்தைங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஸோ அது பேர் டாக்டர் டாக்ஸ்.
ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரைனிங். அந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு அது ஆட்டிசம் க்யூர் கிடையாது ஆக்சுவலி, அது லைஃப் லாங் இருக்கும். பட் அது இம்ப்ரூவ் ஆகும், அதுலேருந்து நான் ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த டாக்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சதே லைன். அண்ட் அதே மாதிரி எந்த ஆர்டிஸ்டோட நடிப்பை பார்த்து அப்படியே வியந்து போய் ஃபர்ஸ்ட் டேக்லயே ஓகே பண்றாங்கப்பா இவங்கன்னா எந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவீங்க? ஜிவி வந்து அவர் முதலே சொல்லிட்டாரு என்கிட்ட, நான் கதை கேட்குற வரைக்கும் தான் சார் ரொம்ப நோண்டுவேன், ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன்னா எதுவுமே கேட்க மாட்டேங்க சொல்றது. அதே மாதிரி தான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா நம்ம சொல்றது தான். ஏன்னா அவர் கதை கேட்குற வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாரு. லொக்கேஷன் வந்துட்டாருன்னா நம்ம இதான் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும், அவர் பாட்டு நடிச்சு போயிடுவார். அனஸ்வரா கிட்ட நான் எதிர்பார்க்கல. அனஸ்வரா வந்து ஃபர்ஸ்ட் படம் தமிழில், மலையாளத்தில் கொஞ்சம் அப்போ தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப பாப்புலரான ஆர்டிஸ்ட். அனஸ்வரா வந்து ஒரு சர்ப்ரைஸ். ஓகே. தமிழ் தெரியாத ஒரு பொண்ணு வேற, தமிழில் 10 லைன் 12 லைன் இருக்கும் டைலாக்ஸ். நான் வந்து ப்ராம்ப்டிங்லாம் கொடுக்க மாட்டேன், நான் சொல்லிட்டேன் நீங்களா தான் பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ அனஸ்வரா வாஸ் சர்ப்ரைஸ். அப்புறம் அந்த குழந்தை ரொம்ப சர்ப்ரைஸ். ஓகே. அனஸ்வராவை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? அனஸ்வரா வந்து நிறைய ஹீரோயின் தேடிட்டு இருக்கும்போது அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேருந்து ரெஃபர் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் தான் அனஸ்வரா. ஓகே. ஸோ அப்படி பார்த்த ஃபோட்டோஸ் பார்த்தா பிடிச்சிருந்தது எனக்கு. கொஞ்சம் ஒரு நாயெல்லாம் ஷெல்டர் ஹோம் நான் வச்சு ஒரு ஷெல்டர் ஹோம் நடத்துகிற ஒருத்தி ஒரு டாம் பாய்ஷா ஒரு பொண்ணு வேணும்னு தோணுச்சு. அது கரெக்டாக இருந்தது அனஸ்வரா. ஓகே. அண்ட் அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் சார் வந்து கதை கேட்கும் போது நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாரா? இந்த கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றலாம் அப்படின்னு ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாரா? இல்லை ஃபீட்பேக்ஸ் கொடுக்க மாட்டாரு. கதையை கேட்டுட்டு அவர் டவுட்ஸு கேட்பார். அதுக்கு அவர் கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார். மியூசிக் வந்து அவர் தான் ரெஃபர் பண்ணார். இஷாம்னு சொல்லிட்டு மலையாளத்தில் வந்து ஹிருதயம்னு ஒரு படம் ரொம்ப ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர். ஸோ அவரும் நான் தான் லான்ச் பண்ணேன். ஆனால் அவருக்கும் மாமன் ரிலீஸ் ஆயிடுச்சு எனக்கு முன்னாடி. ஓகே. மாமன் அவர் தான் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து ரெஃபர் பண்ணது ஜிவி தான். ஸோ மியூசிக் விஷயத்தில் நான் வந்து ஒரே விஷயம் ஜிவி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன், ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுங்கன்னு தான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் அப்போ பயங்கர பிஸியாக இருந்தார், ஒரு 7-8 படம் போயிடுச்சு. அதான் அவர் சொன்ன டைம் இருக்காது எனக்கு இது பண்ணுறதுக்கு, ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம், நீங்கள் இஷாம் ட்ரை பண்ணி பாருங்க, அந்த பையன் நல்லா பண்ணுறான் சொல்லி அப்புறம் இஷாம்கிட்ட பேசி வர வச்சு. மியூசிக்கில் மட்டும் அவரோட கைடன்ஸ் கேட்டுக்குவேன். ஒரு டியூன் ரெடி ஆச்சுன்னா அவருக்கு அனுப்பிச்சிடுவேன் ஜிவிக்கு, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் நேஷனல் அவார்ட் வின்னிங் மியூசிக் டைரக்டர், அவருக்கு பர்ஃபெக்டாக தெரியும் இது வந்து நல்லா இருக்கு இல்லை கரெக்ஷன் இருந்தால் அவரே மியூசிக் டைரக்டர் ஃபோன் பண்ணி பேசுவார். அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ அதனால சாங்ஸ் கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு அது ஒரு பெரிய காரணம். ஓகே. அண்ட் சார் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனதுல உங்க படம் வந்துட்டு பார்த்தா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டா ஜாலியா ஒரு எந்தூசியாஸ்டிக்கா பார்க்குற ஒரு படமா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்டான காம்ப்ளிமெண்ட் இந்த படம் எடுத்ததுல அப்படின்னா யார்கிட்ட இருந்து சொல்வீங்க? யார்கிட்ட இருந்துன்னு சொல்றதை விட எல்லாருமே பார்த்தவங்களாம் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் வருது, ஃபோன் கால்ஸ் வருது. ஏன்னா இது தியேட்டரில் ரிலீஸ் ஆகாததுனால உங்களோட வெளிப்படையான விமர்சனங்களோ ஏதோ ஒரு சேனல்ஸ்லையோ யூடியூப்ஸ்லையோ கிரிட்டிக்ஸோ எல்லாம் பேசல இந்த படத்தை பற்றி. பட் ஆன்லைனில் வந்து இதுக்கான ஒரு கமெண்ட்ஸு, அப்போ எனக்கு பர்சனலாக என்னோட இன்பாக்ஸில் வர கமெண்ட்ஸோ இதுவாக இருக்கும். எல்லாருமே பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது ஓகே, ஒரு நிறைவாக ஒரு படம் எடுத்துருக்குறோம். ஏன்னா இதுதான் டார்கெட்டு, குழந்தைங்களுக்கான படம், ஒரு ஃபேமிலி இவங்கெல்லாம் உட்காந்து பார்க்குற ஒரு ஜாலியான படம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சுங்கிற ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அது நிறைய ஒன்று பண்ணிட்டோங்கிற ஒரு திருப்தி இருக்கு. அண்ட் ஒரு டைரக்டரா உங்களுக்கு லக்கி தி சூப்பர் ஸ்டார் மூவி வந்து லக்கியா? கோர்ஸ். காரணம் என்னோட கம்பேக் மூவி. ஆக்சுவலி நான் ரொம்ப வருஷமாக டைரக்ட் பண்ணாமல் இப்போ தான் திருப்பி வந்திருக்கேன். இப்போ வரிசை அடுத்தடுத்த படங்கள் பேசிட்டு இருக்கேன். டைரக்டரா என்னோட பேஷன் அதுதான், அதுக்கு திருப்பி வந்துட்டேன், பேக் டு மை பேஷன். சோ நெக்ஸ்ட் அப்படினா வந்துட்டு எந்த மாதிரி ஜானர், எப்படி சார் இதே மாதிரி ஒரு படமா இருக்குமா இல்ல கமர்ஷியலா அப்படி இருக்குமா? மாஸ் மசாலா எனக்கு பண்ண தெரியாது சத்தியமா. என்னோட முதல் 2 படம் பார்த்தா ஒன்று த்ரில்லர், ஒன்று சின்ன கேங்ஸ்டர் மூவி, அப்படிதான் இருக்கும். இது வந்து இப்போ பண்ணிருக்குது ஒரு ஆர்மி பேஸ்டு ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி டிஃபென்ஸ், ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். ஆர்மினா துப்பாக்கி சண்டை, பீரிங் சண்டை அந்த மாதிரிலாம் இருக்காது. அதில் ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டோரி ஒன்று ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ லக்கி தி சூப்பர் ஸ்டார் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அப்படியே உங்களோட ஜேர்னி பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகணும். நீங்கள் டேரக்டர் ஆகணும் தான் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க, 2 மூவிஸ் டைரக்ட் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு கேப் டேரக்டரா? யாரும் கூப்பிடல. ஆக்சுவலா யாரும் கூப்பிடலையா இல்லை நீங்கள் அப்ரோச் பண்ணலையா? இல்லை, நான் நாளைக்கு அப்புறம் சக்கரவியூகம் பண்ணேன். நாளை வாஸ் வெல் ரிசீவ்ட் ஃபிலிம்.
சக்கரவியூகம் பண்ணும்போது இப்போ அது த்ரில்லர் ஆக்சுவலி, அது திமிரான ஒரு அட்டெம்ப்ட்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒன் டைம் சஸ்பென்ஸ்னு ஒரு படம் வந்து இப்போ நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், தேட்டர் விட்டு வெளியே வந்தோடனே நீங்கள் கிளைமேக்ஸ் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் படத்துக்கு போக மாட்டேன். ஓ அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான் சஸ்பென்ஸ். இது ட்ரை பண்ணி பார்ப்போம், இது எப்படி தான் ஒர்க், ஹாலிவுட்டில் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு, தமிழ்லேயும் 1-2 படம் அந்த காலத்து ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் நெகட்டிவாக தான் ஆச்சு அது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதான் கேபி சார் கூப்பிட்டாரு, கவிதாலேருந்து கே பாலச்சந்திரன் சார் கூப்பிட்டு ஒரு 2-3 படங்கள் பேசிகிட்டு இருந்தோம், ஒர்க் பண்ணலான்னு. இன்ஃபேக்ட் அவர் நினைத்தால் இன்றைக்கும்னு ரஜினி சார் கமல் சார் வச்சு ஒரு பெரிய மியூசிக்கல் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணார் அப்போ 1980s. ஸோ அதை ரீமேக் பண்ணலான்னு கூட ஹிந்தியில் பண்ணலான்னு பேசிட்டு, நான் பாலிவுட்டில் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால். ஸோ அதெல்லாம் பேச்சுவார்த்தை ப்ராசஸ்ல இருந்தது. திடீர்னு கேவி சார் கூப்பிட்டு அப்போது ஜெயலலிதா மேம் வந்து சிஎம், இந்த மாதிரி சிஎம் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு சீரியல் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவர் அன்னி சீரியல் வந்து ஜெயா டிவியில் பெரிய ஹிட்டு. ஸோ பண்ண சொல்லி கேட்குறாங்க. சரி சொல்லுங்கள் சார் என்ன பண்ணோம். இல்லை அது ஒரு கதை பண்ணோம், எனக்கு இந்த மாமியார் முருகன் கதையெல்லாம் எனக்கு அது செட் ஆகாது. ஸோ அதனால் ஏதாவது நீ அது புதுசாக யோசிப்ப, ஏதாவது புதுசாக சொல்லு அப்படின்னாரு. அப்போ யோசிச்சுட்டே இருக்கும்போது அவரோட படங்கள்லேருந்தே ஒன்று எடுத்து சொன்னேன். அவர் வந்து நீருக்கு மொழின்னு ஒரு படம் பண்ணிடுது, ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் உள்ளே நடக்கும், பேஷண்ட்ஸை வச்சு டாக்டர்ஸை வச்சு ஒரு படம். நாகேஷ் சார் தான் ஹீரோ. சார் உங்கள் கதையே இருக்கே சார், இப்போ ஒரு மெகா சீரியல்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை பேர் கதை வேணால் சொல்லலாம், பேஷண்ட் கதை சொல்லலாம், டாக்டர் கதை சொல்லலாம், வார்ட் பாய் கதை சொல்லலாம், அங்கே இருக்கிற வாட்ச்மேன் கதையை சொல்லலாம், நர்ஸ் கதையை சொல்லலாம், நிறைய கிளை கதைகள்லாம் கிடைக்குமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ணி படம் பண்ணக்கூடாது, ஒரு சீரியல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஐடியா நல்லா இருக்குது, ஒரு சினாப்சிஸ் பண்ணி கொடு, அப்ளை அனுப்பிச்சி விடுவோம் சேனலுக்கு. நான் சினாப்சிஸ் அனுப்பிச்சு 2 நாளில் ஜெயா டிவிலேருந்து அப்ரூவல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு 500 எபிசோட் போச்சுன்னு நினைக்கிறேன். ரத்தின்னு ஒருத்தவங்க ஹீரோயின் நடிச்சாங்க. ஸோ அது ஃபுல்லாக ஸ்டோரி ஸ்க்ரீன் நான் தான் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த ஆக்டிங் எப்படி ஆக்சிடென்டெல்லாம் நடந்துச்சு? ஸோ இதுக்கப்புறம் அந்த சீரியல் டைட்டாக போயிட்டு இருக்கோம். கேபி சார் என்னன்னா அவர் கூட நான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. ஷூட்டிங்லேயும் இருக்கணும், எடிட்டிங்லேயும் இருக்கணும், அப்புறம் திருப்பி கதை பண்ணும்போதும் கூட உட்காந்துருக்கணும். பண்ணும்போது எனக்கு ஒரு இந்த நாள் கிழமெல்லாம் மறக்க ஆரம்பிச்சு போச்சு. ஏன்னா சீரியலில் அப்படி ஒரு ஜாப், ஏன்னா கண்டென்ட் ரெகுலராக டைமிங் கொடுத்தாகணும். அப்படிங்கும்போது நானே அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன், சார் என்னால் முடியல, நான் ஏதோ ஒரு போர்ஷன் ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுத்துட்டு போகிறேன், எடிட்டிங்லேயும் திருப்பியும் ஷூட்டிங்லலாம் வந்தேன்னா எனக்கு வேறு வேலையை பார்க்க முடியல சார் அப்படின்னு. சரி எனக்கு புரியுது உங்கள் கஷ்டம், நான் சினிமா போகிறேண்ணா அப்படின்னேன். சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அந்த டைமில் ஏதாச்சும் அப்போது நட்டி, ஆக்சுவலி நட்ராஜ் நட்டின்ற ஆக்டர், அவர் தான் நான் சினிமா வர்றதுக்கு காரணம். ஓகே. 92ல் வந்து நான் அசிஸ்டன்ட் என்னை கொண்டு வந்து சேர்த்து விட்டது அவர் தான். அவர் அப்போலேருந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்படி ரிலேட்டிவ்ஸா இல்லை எப்படி அந்த பாண்ட்? இல்லை எனக்கும் அவருக்கும் ஒரு ஃபேமிலி காமன் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஓகே. அவங்க மூலமாக நான் சினிமாவில் சேரணும்னு ஆசை இருக்க, எனக்கு எப்படி அந்த உள்ள நுழையிறதுலாம் தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஏவிஎம் ஸ்டுடியோ உள்ள போயிடும், அடிச்சு தோத்து விட்டுருவோம் வாட்ச்மேன். நமக்கு தெரியாது அப்பெல்லாம் அந்த குளோப் தாண்டியே உள்ள போக முடியாது. இப்போ ரோடே ஆகி போச்சு, ரோட் ஆகி காமன் ரோட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு இடத்துலையும் ஒரு செக்யூரிட்டி நிற்பாங்க. உள்ள போகும்போது இங்க யார் பேரை சொன்னாலும் அடிச்சு தோத்துவாங்க. சும்மா பேர் எடிட்டர் பாலா பார்க்கணும்னு ஏதோ ஒன்று சொல்லுவோம், எப்படா அப்படின்னு நினச்சிருவாங்க. ஸோ எனக்கு அந்த எப்படி போகிறதுன்னு தெரியல, உள்ள சினிமாவுக்குள்ள போகணுன்னு ஆசை மட்டும் இருந்தது. அப்போ காமன் ஃப்ரெண்டு மூலமாக நட்டி அறிமுகமானார். அப்போ அவர் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தார் பிஆர் விஜயலட்சுமி மேம் கிட்ட. ஸோ அப்படி அவரு தான் என்னை கொண்டு வந்து ஏடியா சேர்த்து விட்டது. ஸோ அதுலேருந்து நானும் அவரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ அப்படி இது பண்ணும்போது இந்த டைமில் தான் ஆக்சுவலி நாளை படம் ஆரம்பிச்சது. அப்படி தான் நான் அவர் 99ல் பாம்பே போயிட்டார், அங்கே டிஓபி அங்கே நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அப்போ நானும் பாம்பே இருந்தேன். அவர் இன்னொரு டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அங்கே நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க. அப்போ காஸ்டிங்லாம் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைரக்டர் சுஜித் சர்க்கார்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் டைரக்டர். அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஸ்கிரிப்ட் நான் தான் பண்ணேன். ஓ சூப்பர். யகான்னு சொல்லிட்டு ஹிந்தியில். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து தமிழில் நாளை பண்ணலான்னு ஆரம்பிச்சது தான். நாளை தான் நட்டிக்கும் ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ ஹீரோவா. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது நடுவில் இந்த சக்கரவியூகம் சரியா போலன்ற காலகட்டத்தில் நட்டி நானும் எப்பவுமே மீட் பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ நட்டி ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட் ஏதோ ஏவிஎம்ல பண்ணிட்டு. அப்போ எதாச்சும் பார்க்க போன இடத்துல மூடர் குடும்பம் டைரக்டர் நவீன் வந்தார். ஏதோ குசுன்னு என்ன பேசிகிட்டே இருந்தாங்க. பேசிட்டு சார் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவான்னு கேட்டாங்க.
எதுக்குன்னு கேட்டால் சும்மா மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. திருப்பி போயிட்டு நம்பர் வாங்கினாங்க. திருப்பி ஃபோன் பண்ணாங்க, சார் நடிக்கிறீங்களா? ம். நான் சொன்னேன், சத்தியமாக எனக்கு நடிக்க தெரியாது. ரெண்டாவது நான் டைரக்ட் பண்ணும்போதே நான் நடித்து காட்ட மாட்டேன். ம். எனக்கு என்ன வேணுங்கிறத நான் வாயில் தான் சொல்லுவேன் ஆக்டர்ஸ்கிட்ட. நான் பெர்ஃபார்ம் பண்ணிலாம் காட்ட மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு நடிப்பு தான் தெரியாது. இல்லை சார், நான் மைண்டில் வச்சுருக்க ரோல் நீங்கள் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ அவர் நடிச்சு காட்டுவார் நவீன். அவர் மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு அதில் ஒரு 20% பண்ணால் கூட ஓகேவா தான் அவருக்கு தோணும். ஸோ நான் அவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். அப்போ ஸோ அப்படி தான் பண்ணுவேன். 10 டேக் 12 டேக் போயிடும் சில நேரம். இப்படிலாம் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி நான் தான் அடிச்சு வரேன், நெஞ்சு அப்படி பண்ணிட்டு போயிடுவேன். போயிட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு எதுக்குதான் வந்தாங்க அப்படின்லாம் புலம்பிட்டு. பட் அவர் என்ன ஒரு ஷேப்பப் பண்ணார் அந்த ரோல். ஸோ அது படம் ரிலீஸ் ஆன அந்த கேரக்டர் பேசப்பட்டுச்சு, சலீம் பாய் கேரக்டர். அப்போ வேற ஒரு சேனல்ல நான் ஏற்கனவே நடிக்க கேட்டு இருந்தாங்க. நான் நடிக்க மாட்டேன், நான் வேற சில விஷயமா மீட்டிங் போவேன், அப்பெல்லாம் கேட்டு இருப்பாங்க. ரமணன் ஒரு நண்பர் இருந்தார் இந்த சேனல்ல. ஸோ அவரு இது மூடர் கூட்டத்தோட ஏதோ ஸ்டில் அப்போ படம் ரிலீஸ் ஆகல, ஏதோ ஒரு ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கன்னா நான் கேட்ட நடிக்க மாட்டீங்க, வேற யாரும் கேட்ட நடிப்பீங்களா? அப்படி ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆஃபீஸ்ன்னு ஒரு சீரியல். ஸோ அதுலேருந்து அப்படி ஆக்டிங். ஓகே, பேக் டு பேக் பிஸி ஆயிட்டீங்க. ஆமா, டைரக்ஷனை மறந்து கிட்டத்தட்ட ஒரு உங்களை இழுத்துட்டு போயிட்டாங்க இங்க இருந்து அங்க. 15 இயர்ஸ் ஆக்டிங்லேயே போயிடுச்சு. ஓகே ஓகே. அது நடுவில் ஃபேமிலி மேன் ஒரு சீரியஸ் ஹிந்தியில். அது எப்படி கிடைச்சது சார் ஃபேமிலி மேன்? அது ஒரு பெரிய காமெடி. அது ஃபேமிலி மேன் சீசன் 2 ஆக்சுவலி. சீசன் 2 வந்து ஃபுல்லாக அந்த பார்த்துருப்பீங்க நீங்கள், ஸ்ரீலங்கன் தமிழ் பேஸ் பண்ணி சமந்தா நடிச்சது. ஸோ அதில் வந்து அங்கே பாம்பேலேருந்து ஒரு டீம் வந்து அங்கே ஆடிஷன் பண்ணிருக்காங்க, சவுத் ஆக்டர்ஸ் வேணும் அப்படின்ட்டு. இப்போ அப்போ இந்த நான் நடித்த இந்த ஆஃபீஸ் சீரியல்லாம் கொஞ்சம் பாப்புலராக இருந்ததுனால என்ன ஒரு ரோலுக்கு ஆடிஷன் கூப்பிட்டாங்க. நான் போனேன், ஆடிஷன் பண்ணேன். சரி சார் நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் காலே இல்லை, ஒரு 5-6 மாதம் எதுவுமே இல்லை. சரி நானும் பேசாமல் இருந்துட்டேன். அந்த டைமில் இன்னொரு வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இன்னொரு மூவி, நவாசுதீன் சித்திகி ஹீரோவாக நடிக்கிறாரு, அதில் நடிக்க சொல்லி கால் வந்துச்சு. ஸோ சரி நான் அதுக்கு போனேன். நான் நாசர் சார்லாம் நடித்தோம் அதில். அது படம் நெட்ஃப்ளிக்ஸ்க்காக. ஸோ அந்த டைமில் திடீர்னு திருப்பி இவங்க கூப்பிட்டாங்க அந்த ஃபேமிலி மேனில். கூப்பிட்டு சார் நாங்கள் உங்களை வேறு ரோல் செலக்ட் பண்ணோம், அந்த ரோல் செட் ஆகலை, இன்னொரு கேரக்டர் இருக்குது, அது ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஒர்க்கு, நடிக்கிறீங்களா அப்படின்னா. அப்போ நான் சென்னையில் இருந்தேன். நான் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்களும் சென்னையில் தான் இருக்கோம். எங்கே ஷூட்டுன்னு கேட்டேன். சாலிகிராமம். நான் வீடே சாலிகிராமம் தான். என்னைக்கு ஷூட்டுன்னு கேட்டேன். நாளைக்கு காலையில் ஷூட்டுனாங்க. எனக்கு திடீர்னு வந்து இந்த மாதிரி நாளைக்கு காலையில் ஷூட்டுன்றீங்க, என்ன காஸ்டியூமு என்ன கேரக்டர் எதுவுமே தெரியாது. இல்லை சார், காலையில் ஒரு 7-8 மணிக்கு எங்கள் டீம் உங்கள் வீட்டுக்கு வரும், வந்து பேசிக்கலாம். வந்தாங்க. ஒரு பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்து வந்து போட்டு பார்த்தாங்க, லூஸாக இருந்தது. ஒரு 1/2 மணி நேரத்தில் போய் திருப்பி ஆல்டர் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு வேற யாருக்கோ ஒரு கேரக்டர் நம்ம கொடுக்குறாங்க. சரி, ஹிந்தியில் அது மனோஜ் பாஜ்பாய் அவரு நல்ல நண்பர் வர்றாங்க, பாம்பேல இருக்கும்போது பழக்கம். ஸோ அவர்லாம் இருக்காருன்னு ஓகேன்னு சொல்லிட்டு சாலிகிராமத்தில் ஒரு கோயிலில் ஷூட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டே. அப்போ தான் ராஜன் டிகே மீட் பண்ணேன். இந்த மாதிரி சார் ஒரு ரிட்டையர்ட் ஸ்பை, இது நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். ஸோ அங்கேயே சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணோம். அப்புறம் இங்கே ஒரு 2 நாள் ஷூட்டு, பாம்பேயில் ஒரு 2 நாள் ஷூட்டு, அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. பட் நான் நவாசுதீன் கூட நடித்த படம் வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அது நல்ல ரோல், ஒரு சயின்டிஸ்ட் கேரக்டர். நானும் நாசர் சார் தான் மெயினாக அதை பண்ணியிருப்போம். ஸோ அது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எனக்கு, இது பெருசாக வரும். அது ரிலீஸ் ஆகி புஷ்ஷுன்னு அந்த எதிர்பார்த்த அளவு சக்ஸஸ் ஆகல. பட் கோவிட் டைமில் அகைன் ஃபேமிலி மேன் 2 ரிலீஸ் ஆச்சு. தின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு ஃபோனில் மீம்ஸாக அனுப்பிச்சிட்டு இருக்கான். நான் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் ஃபோட்டோ போட்டு இவ்வளோ வருது, ரொம்ப ஏதோ சொதப்பிட்டம் போல இருக்குது, சொத போல நடிச்சு என்ன கலாய்க்கிறாங்கன்னா. பார்த்தா நியூ கூகுள்னு வருது, செல்லம் சார்னு வருது. அப்புறம் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பயங்கரமாக அவனை பற்றி பேசுகிறாங்க. நிறைய பேர் ஆக்டர்ஸு, குமரவேலு ஒரு ஆக்டர் இருக்கார்ல, அவரு இங்கே ஃபோன் பண்ணி நாளைக்கு காலைல பால் எத்தனை மணிக்கு பால் பாக்கெட் வரும்னு சொல்லு, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியுமாமே, இந்த ரேஞ்சுக்கு இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதில் பாப்புலரானது தான் அந்த. ஓகே, அதுவும் ஆக்சிடென்டெல்லாம் நடந்திருக்கு உங்களுக்கு ஃபேமிலி மேன். யாரோ நடிக்க வேண்டியது. அப்புறம் ராஜன் டிகே கூப்பிட்டு சொன்னாங்க, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க,
அந்த ஆர்டிஸ்ட் பேர் நான் சொல்ல விரும்பல இப்போ. அவர் நடிக்க வேண்டியது, ஆனால் வந்து ஒரு நாள் நடிச்சாரு. நம்ம தமிழ் ஆர்டிஸ்டா? ஆமாம், நாங்கள் எதிர்பார்த்த இது கிடைக்கல. அந்த அந்த செல்லம்னு ஒரு ஒரு எங்கள் மைண்டில் ஒரு இமேஜ் அது வரல. அதனால ரீப்ளேஸ் பண்ணி உங்களை கூப்பிட்டோம். உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஓகே, அது ஓவர் நைட் பாப்புலர் ஆயிடுச்சு. நைஸ். ஒரே நாள் அம்பானி மாதிரியா? ஆமா, ஒரே நைட்ல இந்த ஒரு பாட்டுல பணக்காரன் ஆன மாதிரி. நீங்க அந்த ஒரு சீரியஸ்ல கோடீஸ்வரர் ஆயிட்டீங்க. ஒரு சீரியஸ்ல கோடீஸ்வரன் ஆகணும் இல்லையோ, நிறைய அவ்வளோ ஆஃபர்ஸ் இருந்தது. பாம்பேல வந்து ஒரு நாள்ல 25 இன்டர்வியூலாம் கொடுத்தேன் அந்த டைம்ல. எல்லாம் நேஷனல் சேனல். அப்போ நான் ஒரு சீரியல் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அங்கே தமிழ்ல. அங்கே திருவனந்தபுரத்துல ஷூட்டு. ஒரு 2 நாள் வந்து பிரேக் விட்டாங்க. 2 நாள் ரூம்ல உட்காந்து ஜூம் காலில் இன்டர்வியூஸ் தான். 20 இன்டர்வியூ, 25 இன்டர்வியூ. அப்புறம் நிறைய ஆஃபர் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-12 படம் ஹிந்தியில் ஆஃபர் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து பண்ணலான்னும் போது லக்கி தி சூப்பர் ஸ்டார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நடிப்பா டைரக்ஷன் கன்ஃபியூஷன். இது நடிப்பு போனால் பார்த்துக்கலாம், நம்ம இதுதானே வந்தோம் சினிமாக்குன்னு சொல்லி இதை நான் மெயினாக எடுத்து கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு 8 ப்ராஜெக்ட் அவாய்ட் பண்ணேன் ஹிந்தியில். எல்லாமே வித் டாப் ஸ்டார். விஜயபாலன், இவங்க நம்ம அனுஷ்கா சர்மா, ரோஹித் ஷெட்டி, எல்லாம் பெரிய ப்ராஜெக்ட். எல்லாத்தையும் வேணான்னு சொன்னேன். அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனோடனே அப்ப லைட்டா ஃபீல் ஆச்சா? ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே. நிறைய ஃபீல் ஆச்சு. ஆனா உங்களோடது கம்பேக் டைரக்டரா வந்துடுச்சு. இது ஒரு சந்தோஷத்தை திருப்தி கொடுத்தோன்னே எனக்கு பரவாயில்ல, மிஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, ஒர்த்து தான். ஓகே, நைஸ். அண்ட் சார் இன்னொரு விஷயம், இப்போ ஹாலிவுட்ல எல்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு டைரக்டர் கொஞ்சம் ஏஜ்டா தான் இருப்பாங்க நிறைய, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க அந்த ஏஜ்லயும் வந்துட்டு டைரக்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல பார்த்தோம்னா ஒரு 50+ ஆகுது, 60+ ஆகுது அப்படின்னே இல்லை இப்போ எனக்கு புதுசா வேணும் கண்டென்ட், இப்போ இருக்கிற யங்கான டைரக்டர்ஸ் தான் பெரிய டைரக்டர் அப்படின்னே சொல்றாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏஜுக்கும் டைரக்ஷனுக்குலாம் வித்தியாசமே கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளின்ட் ஈஸ்ட்வுட் 90 வயசுல டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. 90 ஆயிடுச்சு அவர், இப்போவும் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ டைரக்ஷனுங்கிறது ஃபுல்லாக கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு, இந்த கண்டெம்பரரி ஆடியன்ஸுக்கு அடாப்ட் ஆகிக்கிறாங்களாங்கிறது மட்டும்தான் முக்கியமான வழியே. ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர். ஏஜ் ஜஸ்ட் நம்பர்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். ஆனால் வந்துட்டு ஒரு சிலரோட பார்வையில் வந்துட்டு இல்லை ஒரு யங்கான டைரக்டர் வேணும், புது டைரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தேவைகள் சில பேரோட அசம்ஷன். அது சில பேருக்கு வந்து யங் டைரக்டருக்கு ஒர்க் பண்ண பிடிக்கும், சேம் வேவ் லென்த்தில் இருப்பாங்க, ஒரே வயசாக இருக்கும், ஒரு 4-5 வயசு டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி சில ஆக்டர்ஸ் இப்போ ஜிவிலாம் இப்போ என் கூட வந்து ஒர்க் பண்ணலையா இந்த லக்கி சூப்பர் ஸ்டாரில். அவருக்கு தெரியும் நான் வந்து எனக்கு என்ன ஏஜ் இருக்குது. ஸோ கதையை நம்பினாரு, அதுக்காக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிரியேட்டிவிட்டி தான். அது ஏன் நாங்க ஒரு கேள்வியா கேக்குறோம்னா, இப்ப சொல்ற மாதிரி ஹாலிவுட்ல எல்லாம் வந்து சீனியர் மோஸ்ட் டைரக்டர்ஸ் தான் இப்ப வரைக்கும் படம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்ப ப்ரொடியூசர்ஸ் வந்து அப்ரோச் பண்றீங்கன்னா, இல்லப்பா ஏஜ் ஆயிடுச்சு சார், நாங்க வந்து யங்கான டைரக்டர்ஸ், அந்த பல்ஸ் வந்து யங் டைரக்டர்ஸ் தான் இருக்கு, மூவிஸ்லாம் வந்து நல்லா ஹிட் ஆகுது, கொஞ்சம் சீனியர் மோஸ்ட் டைரக்டர்ஸ்னா கொஞ்சம் பேக் அடிக்கிற விஷயங்கள்லாம் நடந்திருக்கா உங்களுக்கு? அப்படி நடக்கல. லக்கி தி சூப்பர் ஸ்டார் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கடைசியா எப்போ படம் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி பண்ணேன். 10 வருஷம் ஆயிடுச்சா? அந்த ரீசன் இருந்தது. நிறைய பேர் அதை வச்சு யோசிச்சாங்க. இப்போ இவர் படம் பண்ண காலகட்டத்தில் இருந்த ஆடியன்ஸ் வேற, ஒரு ஜென்ரேஷன் ஒரு டிகேடே மாறிடுச்சு. ஸோ இதனால இப்போ இவர் அடாப்ட் ஆவாரா இல்லையா, அதெல்லாம் நிறைய டவுட் இருந்தது. இப்போ இது வந்தவுடனே இப்போ திருப்பி நம்புறாங்க. சரி, ஓகே. ஓகே. பட் ஆனால் வந்து தியேட்டருக்காக ஒரு படம் பண்ணுறதுக்கும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு படம் பண்ணுறதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு 2 படத்துக்குமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. எது ஈஸி சார்? தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற படம் பண்ணுறது ஈஸியா, இல்லை ஓடிடி ரிலீஸ் பண்ணுற படம் பண்ணுறது ஈஸியா? ஓடிடிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்தது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் படங்களுக்கான ஒரு ஓப்பனிங் இருக்கும். பெரிய பெரிய ஸ்டார்ஸ், ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார், இந்த மாதிரி சூர்யா, இவங்க மாதிரி ஸ்டார்ஸுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த ஒரு கேரண்டி ஒன்று எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு. மற்ற ஆக்டர்ஸுக்காக வந்து ஆடியன்ஸை தியேட்டருக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு பெரிய போராட்டம் இருக்குது. சில பேர் பிடிச்சி போயிடும். இப்போ பிரதீப் நான் நல்லா பண்ணுறேன், 2-3 படம் நான் ஒரு நல்ல ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, வராங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் அமையாது. ஸோ எல்லா ஆக்டருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். முதல் நாளே தியேட்டருக்குள்ளே வந்துடுவாங்கன்னு. ஸோ அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் தியேட்டர் தான். ஓடிடியில் அது கிடையாது. ரெண்டாவது, நான் இப்போ இந்த படம் பண்ணது காரணம் வந்து
எனக்கு வேற டார்கெட் ஆடியன்ஸே கிடையாது, ஒன்லி குழந்தைங்க தான். குழந்தைங்க பார்த்தா ஃபேமிலி பார்க்கும். ஏன்னா அப்பா அம்மா வந்து உட்காந்து குழந்தைங்களோட கம்ஃபர்டபுளாக பார்க்குற ஒரு கண்டென்ட் இது. ஒரு வயலண்டான மூவியோ ஒரு வேற மாதிரி மூவியோ வீட்டில் உட்காந்து அப்பா அம்மா பசங்களாம் ஒன்றா உட்காந்து பார்க்க முடியாது. இது வந்து கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்து பார்க்குற ஒரு கண்டென்ட்டு. ஸோ இது எனக்கு ஓடிடி தான் எனக்கு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சுது. ஸோ எனக்கு தேட்டருக்கு தேவைப்படல. ஸோ இதுக்கான டார்கெட் ஆடியன்ஸும் கிடையாது. இன்னைக்கு வர இளைஞர்களுக்கான படம் இது கிடையாது. ஸோ அதில் நான் தெளிவாக இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இந்த படம் மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் சக்ஸஸ் அடைய ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஜெயா டிவி நேயர்களுக்கும் ஜெயா டிவிக்கும் ரொம்ப நன்றி.